வாங்க வாங்க. டேய் என்னடா பண்ற? ஏன் ரெடியா உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை சகோ, நான் பேக்கிங் செய்துட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம இலங்கைக்கு போகிறோம் இல்லையா, OnePlus-13 டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளோட கமல் சாரோட இந்த தெனாலி படத்தை பார்த்து இலங்கை தமிழ் கற்றுக்கிட்டு இருந்தேன். சரி, OnePlus-13ல எவ்வளோ எம்ஏஹெச் பேட்டரின்னு சொல்லு. இதில் என்ன டவுட் வேண்டி இருக்குது? 5500 mAh. டேய் டவுட் என்னன்னா, நீ ஸ்ரீலங்கா வருவியா மாட்டியான் தான். ஏன்னா இதில் இருக்குது 6000 mAh பேட்டரி. போய் கரெக்டாக கற்றுட்டு வா. அவன் போயிட்டு கரெக்டாக கற்றுட்டு வரட்டும். ஆனால் நான் உங்களுக்கு OnePlus-13ஓட எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆரம்பிக்கலாமா? By the way, அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு தேங்க் எங்கள் ஸ்ரீலங்கன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு தேங்க்ஃபுல் மெசேஜ் நான் அனுப்ப விரும்புகிறேன். ஏன்னா நாங்கள் அங்கே நிறைய பேரை சந்தித்தோம். எவ்ரிபடி டுக் செல்ஃபீஸ் வித் அஸ். எங்களுக்கு அவ்வளோ அன்பும் ஆதரவு கொடுத்தாங்க. இட் இஸ் ஹார்ட் வார்மிங்காக இருந்ததுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தட் லவ். ஆல்ரைட், அன்பாக்சிங் பண்ணிடலாம். பட் குயிக்கான அன்பாக்சிங் தான் பண்ண போகிறேன். ஏன்னா எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நாங்கள் OnePlus-13ஓட சைனீஸ் வேரியண்ட்டோட அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதிகமாக எதுவும் டிஃப்ரென்சஸ் இல்லை. ஸோ பாக்ஸ் சேம் ரெட் கலர் பாக்ஸ் தான். OnePlus Cross Hasselbladன்னு போட்டிருக்காங்க. அதுக்கடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு பொட்டி இருக்குது. அந்த பொட்டிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேஸ் இருக்கும். என்னமோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, பிகாஸ் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ செட் போன வீடியோலையும். இன்ஃபேக்ட் இது பாருங்க, ஃபோன் ஹோல் சீல் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எது கொடுத்துருக்காங்க, நாங்கள் இதை பற்றி ஒரு ஷார்ட் போட்டிருந்தோம். யூவி பேஸ்ட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர்ஸ் போட்டிங்கன்னா அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அந்த க்ளூலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. த கேஸ் இஸ் நைஸ். நல்ல குவாலிட்டி, இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் கொடுத்துருக்காங்க. வெரி நைஸ். ஆக்சுவலி இது வந்து அந்த வீகன் லெதரோட ஃபீல் அண்ட் டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்லி எங்கள்கிட்ட வந்திருக்கிறது வந்து வீகன் லெதர் வேரியன்ட் தான். அதை பற்றி பேசுகிறேன். பட் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோனை சைடில் வச்சுட்டேன். உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு 100 வாட் சூப்பர் வூக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டைப் சி டு டைப் சி கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அதில் USB PD சார்ஜிங் சப்போர்ட் கிடச்சிருக்கும். பட் டைப் A டு டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இதுதான் உங்களுக்கு பாக்ஸ்குள்ளே கிடைக்கும். எல்லாத்தையும் வெயிட் முக்கியமான விஷயத்த மறந்துட்டேனே. என்னது? குவிக் ஸ்டார்ட் கைட், OnePlus-ஓட குவிக் ஸ்டார்ட் கைட் அண்ட் சிம் எஜெக்டர் டூல். ஸ்டிக்கர்ஸை காணோம். இருக்கா இல்லையா? ஸ்டிக்கர்ஸை காணுமா இந்த வருஷம்? இன்ட்ரெஸ்டிங். ஜென்ரலி OnePlus-ஓட அன்பாக்சிங்கில் ரெட் கேபிள் கிளப் ஸ்டிக்கர் அதெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் காணும். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த வருஷம். பட் anyway, let's take a look at the phone. Of course, சைனீஸ் வேரியண்ட்டுக்கும் இந்தியன் வேரியண்ட்டுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே இல்லை. சேம் உங்களுக்கு அந்த வீகன் லெதர் பேக் உள்ள மிட் நைட் ஓஷன் வேரியண்ட் தான். அண்ட் செம்ம டெக்ஸ்சர், இங்கே மைக்ரோ ஃபைபர் வீகன் லெதர்னு சொல்கிறாங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி கேஸும் பாருங்கள், குவாலிட்டி damn nice, good stuff. டிசைன் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைன். ஆக்சுவலி இந்த ஃபோனோட டிசைன் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கம்பேர்ட் டு OnePlus-12 கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா OnePlus-12 வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தது. இந்த ஃபோனை ஸ்லிம் ஆக்கியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. உள்ள 6000 mAh சிலிகான் கார்பைட் பேட்டரி இருக்குது. ஸோ தட்ஸ் வெரி நைஸ். ஸோ OnePlus-12 கம்பேரிசனில் இட்ஸ் ஸ்லிம்மர் அண்ட் லைட்டர். ஸோ கண்டிப்பாக டிசைனில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமரா மாடியோட பம்பும் குறைச்சிருக்காங்க. ஸோ இன் ஹேண்ட் ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஒரு விஷயம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, யூஸ் பண்ணும்போது, ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், இந்த ஃபோனை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லிப்பரியா தோணுச்சு. ஸோ கேஸோட யூஸ் பண்றது தான் பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இங்க பவர் பட்டன் இருக்கு, அதுக்கு மேல வால்யூம் ராக்கர் இருக்கு, ஆஃப் கோர்ஸ் ஆண்டனா பேண்ட்ஸ் தெரிஞ்சிரும். மேல ஒரு ஸ்பீக்கர் ஸ்லிட் கொடுத்திருக்காங்க, ஒரு இன்ஃப்ராரெட் போர்ட் இருக்கு, மைக் கொடுத்திருக்காங்க. கீழே நீங்க பாத்தீங்கன்னா டைப் சி Gen 3.2 போர்ட் கொடுத்திருக்காங்க. பிளஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிம் கார்டு ட்ரே இருக்கு, இன்னொரு மைக் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் ஸ்பீக்கர் கிரில்லும் இருக்கு. சிம் கார்டு ட்ரே திறந்து பார்த்தலாமா? சிம் கார்டு ட்ரேல உங்களுக்கு டுவல் நானோ சிம் கார்டு சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. மெமரி கார்டு சப்போர்ட்லாம் கிடையாது. அண்ட் இந்த ரெட் கலர் பேடிங் கொடுத்திருக்காங்க பாருங்க சிம் கார்டு ட்ரேல. அது எதுக்கு? ஆமாங்க, இந்த வருஷம் IP68 plus IP69 ரேட்டிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சே பேசிக்கலி OnePlus-12 IP65 ல இருந்து IP68 and 69 க்கு அப்கிரேட் பண்ணிருக்காங்க, which is very very good. பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு. நீங்க அன்பாக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் கார்டு ப்ரீ அட்டாச்டா இருக்கும். பிளஸ் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்ப்ளேல செராமிக் கார்டு ப்ரொடெக்ஷன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. புதுசா இருக்கா கேக்குறதுக்கு? that is because இது OnePlus-ஓட வெரி ஓன் சொல்யூஷன். ஆமா, அவங்க செராமிக் கார்டு வந்து சம டிராப் ப்ரொடெக்ஷனும் ஸ்கிராட்ச் ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிராப் பண்ணி பார்த்துலாம். பேசிக்கான டிராப் டெஸ்ட் தான். again I'm saying the same thing. இதை வந்து நாங்க ரொம்ப சீரியஸாலாம் பண்ணல, சும்மா ஒரு மஸ்திக்கு தான். ஐயோ சைடில் வந்துருச்சு. என்னது ஸ்ட்ரெயிட்டாகவே விழுக மாட்டேங்குது, பவுன்ஸ்ல ஆகுது. 3 தடவை ட்ராப் பண்ணியாச்சுங்க.
ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபோனை 3 times நான் ஃப்ரண்ட்டில் ட்ராப் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஆல் ஃபைன், நோ ப்ராப்ளம். ஃப்ரம் த ரியர் நத்திங், எவ்ரிதிங்ஸ் ஃபைன். பேசிக்கான ஸ்டர்டினஸ் டெஸ்ட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆக்சுவலி நாங்கள் வந்து ஸ்ரீலங்கா எடுத்துகிட்டு போகும்போது நல்லா ஒரு ரஃப் யூசேஜ் தான் பண்ணோம். அதுலேயும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த மாதிரி தெரியல. ஸோ தட்ஸ் குட். பில்ட் 2-3 தடவை ட்ராப் பண்ணியிருக்கேன். பில்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. பை த வே, நீங்கள் வந்து வெறும் வீகன் லெதர் வேரியன்ட் தான் இருக்கா, கிளாஸில் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாஸும் இருக்குது. பிளாக் கலரில் கிளாஸ் வேரியன்ட் இருக்குது அண்ட் இட் லுக்ஸ் வெரி வெரி நைஸ். ஸோ ஓவராலாக டிசைனுக்கு நல்ல மார்க்ஸ் கொடுக்கலாம். 10க்கு 10 கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஏன்னா எந்த குறையும் வைக்கலையே. ஏன்னா இதில் அலர்ட் ஸ்லைடர் வேறு இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த கால்பே வந்து ட்விட்டரில் சொல்றாரு அலர்ட் ஸ்லைடர்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையாமா யூசர்ஸ்க்கு. என்ன கேட்டீங்கன்னா அலர்ட் ஸ்லைடர் ரொம்ப முக்கியம். உங்க அபிப்பிராயம் என்னன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 6.82 inch மைக்ரோ குவாட் கர்வ் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு AMOLED பேனல், 120 Hz refresh rate உள்ள பேனல், LTPO பேனல் வேற. ஸோ 1 to 120 Hz refresh rate கிடைச்சிரும். 2560 Hz PWM dimming கொடுத்திருக்காங்க. 4500 nits peak brightness உங்களுக்கு HDR மோட்ல கிடைச்சிரும். HBM brightness நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1600 nits கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலா இட் இஸ் a very good display. தாறுமாறான டிஸ்ப்ளே. ஆக்சுவலி டால்பி விஷன் சப்போர்ட் வேற இருக்கிறதுனால நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல டால்பி விஷன் வீடியோஸ் பார்க்கலாம். அண்ட் யூடியூப்ல நாங்க HDR வீடியோஸ் பார்க்கும்போது the display just pops. It is one of the best displays நான் கண்டிப்பா சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, டிஸ்ப்ளேல ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து ஓய்யோ சான்ஸே இல்ல. ஹாப்டிக்ஸ் பிளஸ் ஹாப்டிக் மோட்டர், நல்ல ஹாப்டிக் மோட்டர் கொடுத்திருக்கனால டியூனிங் தாறுமாறா பண்ணிருக்காங்க. அண்ட் அல்ட்ராசானிக் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வேற கொடுத்திருக்காங்க, which is the best in display finger print scanner. உங்களுக்கே தெரியும், it is very fast to unlock. உங்களுக்கு வெட் ஃபிங்கர்ஸ் இருந்தாலும் நீங்க அன்லாக் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்ல. ஸ்பீக்கர் கூட குவாலிட்டி இல்ல, இட்ஸ் வெரி வெரி குட். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் பிளஸ் ஹோலோ ஆடியோன்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அதில் ஸ்பேஷியல் ஆடியோ கிடைக்கும் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸில். ஸோ கொஞ்சம் ஒரு டெப்த் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. இன்ஃபேக்ட் நான் iQOO 13ம் OnePlus 13 சைட் பை சைட் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு OnePlus 13ஓட சவுண்ட் தான் பிடிச்சது. நீங்களே கேட்டு பாருங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயர்லெஸ் ஆடியோ கோடெக்ஸ் எல்லா சப்போர்ட்டும் கிடச்சிடும். LDAC இருக்குது, LHDC இருக்குது, ஆப்டிக்ஸ் இருக்குது, எல்லாமே கிடச்சிடும், நோ ப்ராப்ளம். ஸோ ஓவராலாக மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறுங்க இந்த ஃபோனில். அகேன் 10 on 10. பை த வே, கேமராஸை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா கேமராஸ் நல்லா இருக்கா இல்லையா OnePlusல அதான் நிறைய பேர் வெயிட் பண்ணிருப்பீங்க. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். அதை பற்றி கண்டிப்பாக சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாமா? ஸோ உள்ள உங்களுக்கு Snapdragon 8 Elite கொடுத்துருக்காங்க. LPDDR5X RAM டைப் இருக்குது. UFS 4.0 ஸ்டோரேஜும் கிடச்சிடும். இந்த வருஷம் நீங்கள் 3 வேரியன்ட்ஸ் வாங்க முடியும் OnePlus 13ஓட. 12GB, 256GB, 16,512 and 24GB 1TB வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. That's crazyங்க உண்மை சொல்லணும்னா. அண்ட் ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி கொஞ்சம் கன்சர்வேட்டிவா டியூன் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். iQOO 13ஓட பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் இன்னும் பெட்டரா இருக்கு. அண்ட் 2ல நான் கிட்டத்தட்ட 2.8 மில்லியன் எக்ஸ்பெக்ட் பண்ணா, நான் எங்களுக்கு 2.76 கிட்ட தான் கிடைச்சது. Geekbench ஸ்கோர் கூட நாட் த பெஸ்ட் Snapdragon 8 Elite நான் சொல்லுவேன். அண்ட் CPU பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா CPU ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கம்மி தாங்க. எஸ்பெஷலி நீங்க வந்து இந்த போனை ஹை பெர்ஃபார்மன்ஸ் மோட்ல வச்சு ஓட்டுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் throttling நடக்குங்க, எஸ்பெஷலி CPU-ஓடது. ஆனா என்ன விஷயம்னா GPU வந்து throttle பண்ணாம நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க OnePlus 13ல. பேசிக்கலி இந்த 3D Mark Wireless டெஸ்டோட ஸ்கோர் பாருங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா GPU stability is pretty goodங்க, pretty decent. and நல்ல ஹை ஃப்ரேம் ரேட்ஸும் கிடைச்சிரும். அண்ட் ஓவராலா நீங்க கேமிங் பண்ணும்போது உங்களுக்கு BGMI இல்ல Call of Duty மாதிரி கேம்ஸ்லாம் உங்களுக்கு 120 FPS ஈஸியா கிடைச்சிரும். அண்ட் ஜென்ஷன் இம்பாக்ட்ல நாங்க விளையாடி பார்த்தபோது ஆவரேஜ் FPS எங்களுக்கு 60.2 ஆவரேஜ் FPS கிடைச்சது. அண்ட் டெம்பரேச்சர்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 degrees வரைக்கும் தான் போச்சு, not more than that, which is very very nice. And GPU-ஓட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இவ்வளவு நல்லா இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? one of the reasons என்ன தெரியுமா? பேசிக்கலி இதுல வந்து ஒரு 10,000 millimeter square vapor cooling chamber கொடுத்திருக்கனால கொஞ்சம் கூலிங்கா இருக்கு டிவைஸ். நீங்க அதிக நேரம் சஸ்டெயின் பெர்ஃபார்மன்ஸ் கேக்குறீங்கன்னா you will get it, but not as good as iQOO 13. iQOO 13 இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க. ஆனா அது வெறும் கேமிங்க்கு தான் நான் சொல்றேன். கேமிங்ல iQOO 13 பெட்டரா இருந்தாலும் ரெகுலர் யூசேஜ்ல OnePlus 13 தாங்க மாஸ் காட்டுது. ஏன்னா OnePlus 13ல உங்களுக்கு அனிமேஷன்ஸ் இருக்குல்ல சாஃப்ட்வேர்ல, எஸ்பெஷலி OxygenOS 15ல compared to FunTouchOS 15, it is way better tunedங்க. தாறுமாறா இருக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து நான் ஒரு 9 on 10 கொடுப்பேன். if I give iQOO 13 10 on 10. பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 6000 mAh சிலிகான் கார்பைட் பேட்டரி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு 100 வாட் சார்ஜிங் கிடைச்சிரும், சூப்பர் ஊக் சார்ஜிங். அண்ட் நான் சார்ஜ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 37 minutes ஆச்சுங்க ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு. iQOO 13ல 120 வாட் கொடுத்திருக்கனால கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்டா சார்ஜ் ஆகுது. அண்ட் ஒரு விஷயம் சொல்லிட்டா, இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனல் ஆக்சசரி கேஸுங்க, ஆரமிட் கேஸ். அண்ட் இந்த கேஸை நீங்க அட்டாச் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுல மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஐபோன்ல மேக்ஸ் சேஃப் சப்போர்ட் இருக்குல்ல, அது வந்து ஐபோன்லயே இருக்கு. ஐபோன்
மீனிங் ப்ராடக்ட்லேயே இருக்கு. ஆனால் இதில் அந்த கேஸில் வந்துருங்க. ஸோ கேஸில் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சார்ஜர் தனியாக அவங்க விற்கிறாங்க. அண்ட் அந்த சார்ஜர் நீங்கள் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தாறுமாறாக இருக்கு. 50 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்னல் கூலிங் சிஸ்டம் ஒன்று இருக்கு, which keeps the charger cool. இன்ஃபேக்ட் அந்த சார்ஜர் வச்சு நான் சார்ஜ் பண்ணி பார்த்தபோது இந்த ஃபோன் 0 to 100 123 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆச்சு. வயர்லெஸ் சார்ஜிங்க்கு தட் இஸ் ஃபேர்லி ஃபாஸ்ட் ஸ்பீட்ஸ். சரி, அப்போ பேட்டரி லைஃப் எப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து குட்னு சொல்லுவேன். ஏன்னா 7 மணி நேரம் எனக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைச்சது ஹெவி யூசேஜ்ல. 8 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைச்சது ஆன் ரெகுலர் மாடரேட் யூசேஜ். ஃபுல் டீடைல் ரிவ்யூனால எல்லாமே டீடைல்டாக டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்காகவே ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருந்தேன்ல, கோ அஹெட் டூ தட், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி, அடுத்தது சொல்கிறேன் கேமரா பற்றி சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் பற்றி சொல்லிடுறேன். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து OxygenOS 15 பேஸ்ட் ஆன் Android 15 கிடைச்சிரும். லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் தான். ப்ளஸ் உங்களுக்கு 4+6 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க OnePlus. அது மட்டும் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் ஸ்டார் லைட்டில் ஒரு புது விஷயம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எந்த OnePlus வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வரது ஃபோனில் கிரீன் லைன் விழுகுமா. தேங்க்ஃபுல்லி OnePlus அதை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபோனில் கிரீன் லைன் விழுந்தா லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறோம் அப்படின்னு. பேசிக்கலி லைஃப் டைம் ஃப்ரீ டிஸ்ப்ளே ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஃபார் கிரீன் லைன். அப்போ பிங்க் லைன் வில் தான். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தாறுமாறான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். OxygenOS 15ல உங்களுக்கு ஸ்மூத்தான அனிமேஷன்ஸ் கிடைச்சிடும். ஆப் ஓப்பனிங் க்ளோசிங்லாம் செம்ம ஸ்மூத்தா இருக்குங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா தேர்ட் பார்ட்டி ப்ளோட்டர் ஆப்லாம் எதுவுமே கிடையாது, which is very nice. யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதை கூட நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் வேணும்னா. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. லைவ் ஆக்டிவிட்டீஸ்ன்ற ஃபீச்சர் இருக்கு, AI ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. ஆமா, நான் இது எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இதோட வீடியோ தனியா போட்டிருக்கோம் நாங்க, டீடைல்டான வீடியோ கிளாரிட்டி போட்டிருக்கோம். இங்க பின் கமெண்ட்ல வந்துரும், கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. சாஃப்ட்வேர் வீடியோஸ் பண்றோம், அதுல நல்ல வியூஸ் வேணுங்க, எல்லாரும் பார்க்க வேண்டிய வீடியோ. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனிவே, ஐம் ஜஸ்ட் கிடிங். இதுல இருக்க சாஃப்ட்வேர் பத்தி சொல்றேன். AI ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த AI சம்மரி எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டோஸ் ஆப்ல AI அன்பிளர், AI ரிஃப்ளெக்ஷன் இரேசர், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்து மாஸ் காட்டிட்டாங்க. ஐ ரியலி லைக் இட். உண்மை சொல்லணும்னா எனக்கு OxygenOS 15 வந்து இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் Android 15 ஸ்கின்ஸுங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட்னு சொல்றேன். ஏன்னா இந்த மாசம் கூடிய சீக்கிரம் One UI 7 வரப்போகுது. ஸோ அதையும் டெஸ்ட் பண்ணணும்ல. ஆமா, உங்களுக்கு One UI 7 வர்சஸ் OxygenOS 15 வீடியோ வேணுமா வேண்டாமான்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ ஃபைனலி கேமராஸை பத்தி பேசலாமா? நெட்வொர்க் பத்தி சொல்லவே இல்லைண்ணா. நெட்வொர்க் பத்தி சொல்லல. ஸோ நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான 5G பேண்ட்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். இன்ஃபேக்ட் நான் 5G நெட்வொர்க் ஆக்சுவலி ஸ்ரீலங்காவில் நாங்கள் 4G நெட்வொர்க் தான் யூஸ் பண்ணோம். ஸ்ரீலங்காவில் 5G கிடையாது. அண்ட் இட் ஒர்க் ஃபைன். இந்தியாவில் ஏர்டெல் ஜியோ எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையுமே இல்லை. அது மட்டும் இல்லை, Wi-Fi 7 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, Bluetooth 5.4 இருக்கு, NFC சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ டேப் டு பே இஸ் ஆல்சோ அவைலபிள். அண்ட் நெட்வொர்க் பத்தி சொல்லும்போது ஒரு புதுசான ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. என்னன்னா பீக்கன் லிங்க். அது தம்பி பீக்கன் லிங்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சின்ன வயசுல நம்ம இந்த வாக்கி டாக்கி வச்சு விளையாடுவோம்ல, அவுட் ஓவர் அண்ட் அவுட் ஓவர் அண்ட் அவுட் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ல, அது நீங்க இப்போ ஃபோனை வச்சு பண்ண முடியுமாமா? ஸோ பேசிக்கலி ப்ளூடூத் வச்சு 200 மீட்டர்ஸ் ரேஞ்சில் யூ கேன் ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் எனிபடி எல்ஸ் ஹூ ஹேஸ் அ OnePlus இல்லைனா Oppo ஃபோன். இந்த ஃபீச்சர் என்ன கேட்டிங்கன்னா எனக்கு அவ்வளோ யூஸாக தெரியல, பட் ஒரு நிறைய பேருக்கு யூஸாக இருந்தாலும் இருக்கலாம். அது மட்டும் இல்லை, கூடிய சீக்கிரம் ஒரு OT அப்டேட் வரப்போகுது. அந்த OT அப்டேட்ல வந்து இவங்க ஆக்சுவலி சாட் ஆப்ஷனும் கொடுக்க போறாங்களாமா பீக்கன் லிங்க்ல. ஆல்ரைட், ஃபைனலி கேமராஸை பற்றி பேசலாமா? அண்ட் கேமராஸை பற்றி சொல்றதுக்கு எனக்கு பாசிட்டிவான விஷயம் நிறைய இருக்கு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு டாக் அபவுட் இட். கேமரா செட்டப் நீங்க பாத்தீங்கன்னா 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க அண்ட் 32 MP செல்ஃபி கேமரா இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க ஜூம் குவாலிட்டி பாத்தீங்கன்னா எல்லா லெவல்ஸ்லயும் 2x 3x 4x 6x இன்ஃபேக்ட் 10x 20x 30x கூட நல்லா இருக்குங்க. ஏன் தெரியுமா? 10xக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா AI டெலிஃபோட்டோன்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு அவங்க AI அப்ஸ்கேலிங் பண்றதுனால பிக்சர் குவாலிட்டி இஸ் வெரி வெரி குட். அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அல்ட்ரா வைடோட குவாலிட்டி லோ லைட் எடுத்துக்கோங்க, டே லைட் எடுத்துக்கோங்க, நல்லா ஷார்ப்பான பிக்சர்ஸ் கொடுக்குது. பிரைமரி கேமரா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க கொஞ்சம் பஞ்சியான கலர்ஃபுல்லான பிரைட்டான இமேஜஸ் கிரியேட் பண்றாங்க. அண்ட் HDRல பிரைட்னஸ் இன்ஃபர்மேஷன் அதிகமா இருக்கிறதுனால பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. இப்போ நேச்சுரல் பிக்சர்ஸ் தான் உங்களுக்கு வேணும்னா அது வந்து உங்களுக்கு இதுல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் பார்க்கறதுக்கு உண்மையாக ரொம்ப அழகாக இருக்குது. யார்ட்டாச்சும் இந்த ஃபோட்டோஸ் காட்டிங்கன்னா தேர் கோயிங் டு பி வெரி ஹாப்பி வித் இட். இன்ஃபேக்ட் நாங்கள் தண்ணியில் இருக்க இந்த ஃபோட்டோலாம் பாருங்கள், இட் லுக்ஸ் வெரி வெரி நைஸ். நாங்கள் வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் நிறையா பண்ணோம், அதில் அண்ணன் தண்ணியிலலாம் விழுந்தோம். இட் வாஸ் வெரி வெரி ஃபன். அண்ட் அந்த ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்த போது இட் வாஸ் லுக்கிங் வெரி குட்டுங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா லோ லைட்டில் கூட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். செல்ஃபி கேமரா வந்து ஓகே நல்லா தான் இருக்குது, லோ லைட்டில் இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருந்திருக்கலாமே எனக்கு தோணுது. பட் ஓவராலாக கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லை, வீடியோ குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 4K 60 FPS டால்பி விஷன் வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க ஃப்ரம் ஆல் த கேமராஸ், பிரைமரி, அல்ட்ரா வைட், டெலிஃபோட்டோ அண்ட் செல்ஃபி கேமரா. அண்ட் வீடியோ குவாலிட்டி உண்மையா சொல்றேன் நான் இஸ் வெரி குட். நல்ல குவாலிட்டி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுது, ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு. இந்த போனை வந்து நீங்க ஒரு பிரைமரி போனா யூஸ் பண்ணி vlogging-ஆக யூஸ் பண்றீங்கன்னா you will be very happy with it. உண்மையா சொல்லணும்னா இது வந்து ஈஸியா OnePlus-ஓட பெஸ்ட் கேமரா ஃபோன் till date. ஆனா compared to other phones, well,
கம்பேரிசன் வேணும்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா கண்டிப்பாக கேளுங்க, நாங்கள் ட்ரை பண்ணுறோம். பை த வே, இந்த ஃபோன் எடுத்துருக்க எல்லா ஆசமான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நாங்கள் ஒரு G-Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வச்சிடும். ஆஸ் யூஷுவல் போய் செக் பண்ணுங்க. ஆல்ரைட், ஸோ OnePlus 13 ஒரு நல்ல ஃபோனா இல்லையா, ப்ரைஸுக்கு வர்த்தா இல்லைன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஃபோனு தான், ப்ரைஸுக்கு வர்த்து தான். ஒரே விஷயம் என்னன்னா, நிறைய பேரோட ட்ரஸ்ட் வந்து இந்த பிராண்ட்லேருந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டே போயிட்டு இருந்தது பிகாஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், மதர் போர்டு இஷ்யூஸ் ஆகட்டும், இல்லை க்ரீன் லைன் ப்ராப்ளம் ஆகட்டும். அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ப்ராஜெக்ட் ஸ்டார்லைட்னு கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கறதுக்கு. உண்மையாக கம்பெனி பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு ஐ கான் டெல் ரைட் நவ். பட் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம எல்லாருமே சேர்ந்து லெட்ஸ் டேக் அ லுக் அட் இஃப் OnePlus இஸ் ஆக்சுவலி டூயிங் இட் ஆர் நாட். ப்ராடக்ட் பற்றி கேட்டிங்கன்னா நல்ல ப்ராடக்ட்டுங்க, வர்த்தான ப்ராடக்ட், காசுக்கு வர்த்துன்னு எனக்கு தோணுது. இன்ஃபேக்ட் ஐஃபோனுக்குலாம் 70,000-80,000 கொடுத்துட்டு அதில் 60 Hz டிஸ்பிளே ப்ளஸ் உங்களுக்கு டெலிஃபோட்டோ கூட கிடைக்காது. அதெல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக இது கொடுத்துக்கலாம். இட்ஸ் அ நைஸ் ஃபோன், இட்ஸ் வெரி குட். ஸோ OnePlus 13 உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.